தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்போடு அன்பர்களுக்கு வைதாராமூர்த்தியின் இனிய காலை வணக்கம். நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு 358வது பதிவு. மேடையில் வீசிய மெல்லிய பூங்காற்று என்ற கலைஞர் பேசிய உரைகளின் தொகுப்பு என்ற புத்தகத்திலிருந்துதான் இன்றைக்கு வள்ளுவர் போர் ஆலயம் என்ற தலைப்பில் கலைஞர் பேசியது. இது பேசிய ஆண்டு 1973 ஏப்ரல் மாதம் 27ஆம் நாள் மயிலையில் வள்ளுவர் நினைவாலயம் திருப்பணிக்கு அடிக்கல் நாட்டி பேசிய பேச்சுதான் இப்போது நாம் கேட்கப் போகிறோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967ஆம் ஆண்டில் ஆட்சியை உருவாக்கிய போது என்னை பொதுப்பணித்துறை அமைச்சராக நியமித்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்க பேருந்துகளில் எல்லாம் திருவள்ளுவரின் படத்தை போட்டு திருக்குறளையும் பொறிக்க வேண்டும் என்று அதனை செய்தோம். அப்போது சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து விநாயகம் அவர்கள் அண்ணாவை பார்த்து யாகாவாராயின் நாக்காக்க என்று பேருந்துகளில் திருக்குறள் எழுதியிருக்கிறீர்களே, யாருக்காக அந்த குரல் எழுதப்பட்டது, டிரைவருக்கா கண்டக்டருக்கா என்று கேட்டார். உடனே அண்ணா அவர்கள் யார் யாருக்கு நாக்கு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் என்று கூறினார். இப்படிப்பட்ட அருமையான குரட்பாக்கள் திருக்குறளிலே இருக்கின்றன. அது மட்டுமன்று, தமிழ்நாட்டில் பொதுப்பணித்துறை சேர்ந்த எல்லா சுற்றுலா மாளிகைகளிலும் அரசாங்க சுற்றுலா மாளிகை, நகராட்சி பயணிகள் விடுதிகள் போன்றவற்றையெல்லாம் திருவள்ளுவரின் திருப்படத்தை வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து சொல்லப்பட்டது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த பிறகு அவரது பிறந்த நாளில் காவல்துறை சேர்ந்த திறமையானவர்களுக்கு முதல்வர் பதக்கம் வழங்க வேண்டும், சிறந்த சேவைக்காக பொற்கொடியும் நற்சான்றிதழும் தர வேண்டும் என்று முடிவெடுத்து அப்படிப்பட்ட பதக்கத்தில் யாருடைய திருவுருவம் பதிக்கப்பட வேண்டும் என்ற நிலை ஏற்பட்ட போது திருவள்ளுவரின் திருவுருவத்தை பொறித்திருக்கிறோம். ஏனென்றால் கடிதோச்சி வெல்ல எரிக என்பதை மறவாமல் இருப்பதற்காகத்தான். இந்த அளவுக்கு திருவள்ளுவரையும் திருக்குறளையும் மக்கள் மனதிலே பதிவிக்கும் என்ற முறையில் அரசு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. சென்னையில் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு 3 லட்சமும், மதுரை பல்கலைக்கழகத்துக்கு 3 லட்சமும், சென்னை பல்கலைக்கழகத்துக்கு 3 லட்சமுமாக மொத்தமாக 9 லட்சம் ரூபாய் திருக்குறள் ஆராய்ச்சிக்காக அளிக்க முடிவு செய்து அவற்றை துணைவேந்தர்களிடம் ஒப்படைக்கிற விழா கடற்கரையில் நடைபெற்று முன்னாள் குடியரசுத் தலைவர் அந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார். துணைவேந்தர்கள், தமிழ் புலவர்கள் ஆகியோரின் அக்கறையோடும் ஆர்வத்தோடும் உறுதுணையோடும் ஆராய்ச்சிகள் இப்போது நடக்கின்றன. திருக்குறளையும் திருவள்ளுவரையும் மக்கள் மனதிலே பதிவு வைக்கவும் குறளின் பெருமை உலகமெல்லாம் பரப்பவும் அரசு பல்வேறு பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த பழமையான திருவள்ளுவர் ஆலயத்தையும் திருப்பணி செய்து வரலாற்று சிறப்புடையதாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருந்தது. சிறப்பதிகார கலைக்கூடம் அமைக்க வேண்டும் என்று விரும்பி அதற்காக சிற்ப வேலைகள் மாமல்லபுரத்திலே நடந்து கொண்டிருக்கும் போது திங்களுக்கு 2 முறையாவது நான் அங்கு செல்வது உண்டு. அங்கே வேலை செய்து கொண்டிருந்த சிற்ப கல்லூரி மாணவர்கள் இந்த வேலையை முடித்த பிறகு வேறொரு வேலை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டார்கள். என்ன வேலை தருவது என்று ஏக்கத்தோடு தான் திரும்பினேன். பழுதுபட்டிருக்கின்ற ஆலயங்கள் எல்லாம் புதுப்பிக்க அனுப்புங்கள் என்றார்கள். பூம்புகாரிலே சிலப்பதிகார கூடம், கலைக்கூடம் மட்டுமன்று மேலும் 8 கட்டிடங்களுக்கான அடிக்கற்களும் நடப்பட்டிருக்கின்றன. அந்த 8 கட்டிடங்களுக்கும் கலைமணம் தமிழத்தக்கவையாக திகழும். மாமல்லபுரத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவும், திருவள்ளுவருக்கு அழியாத நினைவு சின்னம் அமைத்திடவும், தமிழகத்தின் கலைவளம் கண்டு உலகத்தார் மகிழ்ந்திடவும், சுற்றுலாத்துறை வளர்ந்து அதே நேரத்திலே பொருளாதாரம் வளர வேண்டும் என்ற இவ்வளவு கண்ணோட்டத்தோடு திருவள்ளுவர் நினைவாலயம் அமைகிறது சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில். அந்த நினைவாலயத்தை திருவாரூர் தேர் போல் அமைக்க இருக்கிறோம். பல்முறை குழுவினரை கூட்டி இந்த முடிவை எடுத்தோம். ஏனென்றால் இந்த திருவள்ளுவர் விவகாரம் யாரும் குறை காணக்கூடாது என்பதற்காகத்தான். தேர் போல் அமையும் இந்த நினைவாலயம் கருங்கலுக்கினாலேயே அமைக்கப்பட்ட இருக்கிறது. 1330 குரட்பாக்களும் ஒவ்வொரு குறளையும் விளக்கும் சிற்பங்களும் வைக்க வேண்டும் என்று ஆசை. இதற்கெல்லாம் பல லட்சம் ரூபாய் செலவாகும். அரசு சார்பில் இதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று இங்கே கூறினார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் யாரும் சொல்லி செய்தல்ல. இந்த காரியத்திலே அரசு முயற்சி எடுத்திருக்கிறது. நிச்சயம் வெகுவரியிலே அவனையோர் பார்த்து மகிழ திருவள்ளுவர் நினைவாலயம் அமையும். அரசு செய்கிறதே என்று இல்லாமல் ஆலயம் அமைகிற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று இது வள்ளுவர் நினைவாலயம் என்று திருப்பணி என்று சொன்னார்கள். அதுதான் வள்ளுவர் கோட்டமாக உருவாகி 1975 கழக ஆட்சி கலைக்கப்பட்டதன் பிறகு இந்திரா காந்தி அம்மையார் அதை திறந்து வைத்தார்கள். கட்டியது திருவள்ளுவருக்கு பெருமை சேர்த்ததெல்லாம் கலைஞர். ஆனால் காலத்தின் கோலம் இந்திய ஜனநாயக நாட்டிலே எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டு அந்த நேரத்திலே கலைஞரால் திறக்கப்பட வேண்டிய இந்த நிகழ்ச்சிக்கு அவரை அழைக்காமலேயே திறந்தார்கள் அன்றைய ஒன்றிய அரசினர். மேலும் இன்றைக்கு இந்த தினத்தில் இதை பேசுகிற போது ஒன்று நினைக்கிறது. கடந்த பல நாட்களாக வாய் மூடி மௌனியாக இருந்த நம்முடைய ஆளுநர் RN ரவி அவர்கள் திடீரென்று திருவள்ளுவருக்கு விழா எடுத்திருக்கிறார். அதிலே காவி உடை அணிவித்திருக்கிறார். வேண்டுமென்றே நம்மை சீண்ட வேண்டும் என்று எதிரிகள் செய்து கொண்டே இருக்கிற இந்த நேரத்திலே நாம் வள்ளுவரை மறக்காமல் இருக்க இந்த
வார்த்தைகள் நமக்கு உதவும் என்று சொல்லி கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக என்று சொல்லி பதிவை நிறைவு செய்கிறேன். உங்கள் வைதாராமூர்த்தி. நன்றி, வணக்கம்.